அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பிரதமர் இன்று கோவை வந்திருந்தார். அதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். மெட்ரோ நிராகரிப்பு, மத்திய மாநில உறவு அரசியலை கூர்மைப்படுத்துகிற திமுக. மெட்ரோவுக்கு நிதி தரல, அதை பெரிய பேசுபொருளாக மாற்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் திமுகவுடனான கூட்டணியை திட்டவட்டமாக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். நாங்கள் திமுகவோட தான் இருப்போம் அப்படின்னு திரு கார்த்திக் சிதம்பரம் உட்பட நிறைய பேர் அதை பேச துவங்குகிறார்கள். அடுத்து இன்னொன்று, பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதா என கேட்டு இயற்கை விவசாய குழுக்களை அணைக்கக்கூடிய மோடி இன்றைக்கு இயற்கை விவசாயிகளோடு உரையாடி இருக்கிறார். பீகார் காற்று இங்கும் வீசுகிறதான்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இந்த 3 புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது பீகார் தீர்ப்பு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள், வணக்கம் திரு ரகு. நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு ஸ்ரீராம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரதமர் பேசுகிற அந்த பொருள் என்ன? பீகார் காற்று இங்கும் வீசுதான்ற ஒன்றும் பீகார் ஃபார்முலாவா அல்லது பீகார் கொடுத்த உத்வேகமா, தமிழகத்திலையும் ஒரு நம்பிக்கையை பிரதமருக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் எப்படி பாக்குறீங்க? வணக்கம். நான் முக்கியமா பீகார் காத்து இங்க வீசுகிறது அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் அத இங்கே அவர் ஒரு நம்பிக்கையோட சொல்கிறார். பாஜக கூட்டணியில் அங்கே எலெக்ஷனை சந்தித்தார்கள். இங்கே அதிமுக தலைமையில் NDA கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறது. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திமுக ரீஜனல் பார்ட்டி இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் பார்ட்டி அலையன்ஸ் காங்கிரஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணி மாற்றம் இருக்காது என்று கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு அது வேறுபட்ட கருத்துகள் உண்டு. அதை பற்றி நம்ம பிற்பாடு விவாதிப்போம் நேரம் கிடைக்கும் பட்சத்தில். அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் they faced a drubbing. அதாவது அவர்கள் பீகார்ல அவர்கள் சந்தித்த பெரிய படு தோல்வி அப்படின்ட்டு. அது காங்கிரஸ்ல இருந்து அவர்களுக்கு இருக்கக்கூடியதுல அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுனால ஓட் சோரி, அது இது வாக்கு திருட்டு, SIR-னாலதான் வந்தது அப்படிலாம் சொல்லலாம். இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பை மதிக்க தவறிவிட்டார். அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய கனெக்ட், அததான் கார்த்திக் சிதம்பரம் அதே இன்னொரு இதுல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பீகார் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர் அந்த வாக்கு திருட்டு என்பதை அவர் நம்பவில்லை. SIR தான் வெற்றி பெற்றார்கள் என்பது அவர் நம்பவில்லை. கண்டிப்பா SIR ஒரு இம்பாக்ட். வெளிப்படையா ராகுல் காந்திக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். வெளிப்படையா ராகுல் காந்திக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். அப்ப இருக்கும்போது அவர் இப்போதைக்கு திமுகவோட கூட்டணியோடு இருப்பது என்பதை தாண்டி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை காங்கிரஸ் முடிவு செய்ய வேண்டும். அது அந்த முடிவு அவர்கள் திமுகவுடைய இருப்பார்களா, திமுகவுடைய இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேண்டிய மரியாதை கிடைக்குமா, 20-25 சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கக்கூடிய இடத்துலதான் காங்கிரஸ் இருக்கு. நான் அதே மாற்று இதுலயும் சொல்றேன். பிஜேபியும் பீகார்ல இருக்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட இங்க அதே பெரிய கட்டமைப்பு இங்க கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது அவர்களுக்கு. அதனால பீகார்ல இருக்கிறதுனா அதே மாதிரியே நாங்க இங்கேயும் நாங்களும் 100 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லக்கூடிய பலம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி அக்ராஸ் த நேஷன் வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, பீகார்ல NDA கூட்டணி தோற்று போகும், நிதிஷ்குமார் மத்திய அரசை காலவாரி விட்டுருவாரு, மத்திய அரசாங்கம் விழுந்து விடும், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின்மையை விளைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அது எடுபடவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஸ்ரீராம். இப்போ நீங்க பார்க்கிறதுல இப்ப பீகார் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது, இப்ப பிரதமரே இங்க அதை கோட் பண்ணி பேசுறாரு, என்ன மாற்றம் இங்க நிகழ வாய்ப்பு இருப்பதா நீங்க யூகிக்கிறீங்க? சார், முக்கியமா பீகார்ல வெற்றி பெற்றதனுடைய மிகப்பெரிய ஒரு ரீசன் ஒரு கொஹசிவ் இது அலையன்ஸ். 2020 சிராக் பாஸ்வான் கட்சி LJP
தனியாக நிதிஷ்குமார் ஜேடியுக்கு எதிராக ஒண்டி களம் கண்டது. இப்போ இந்த முறை அவர்கள் அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அந்த ஒரு கூட்டணியை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ் எதுவும் இல்லாம, ரொம்ப ரொம்ப கொஹசிவா ஒரு கூட்டணியாக அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இருக்காங்க. இன்னும் சிறு சிறு கட்சிகள் வரும் பட்சத்தில் அது ஒரு பெரிய ஒரு கொஹசிவ்னஸ் ஏற்படுத்தும். அண்ட் இங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, உங்களுக்கு எதிர்ப்பு என்னன்னா, அவர்கள் சந்திக்கக்கூடிய சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி, சைலண்ட் ஆன்டி இன்கம்பன்சி. அதே நிதிஷ்குமார் கிட்ட சொல்ல முடியாது. 20 வருஷம் யாரோ ஒரு ரெஜிம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை சந்திச்சிருக்கார்கள் அப்படின்னா அது லாலு பிரசாத் யாதவனுடைய ரெஜிம் தான். அந்த காட்டாட்சி தமக்கு வேண்டாம் என்று பீகார் மக்கள் மிக தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் இவருடைய தேஜஸ்வி யாதவ் ஒரு 2-3 வருடங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போது அந்த காட்டாட்சியை மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை சந்திச்சு, சைலண்ட் ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அண்ட் ரொம்ப திறம்பட செயல்பட வேண்டும். இப்போதைக்கு எல்லாம் சைலண்டா தான் இருக்காங்க. இன்னும் பெரிய ஒரு வலுவான கூட்டணி, எந்த குழப்பமும் இல்லாத கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளரை எல்லாம் முன்பே அறிவித்து விட்டு களம் காணக்கூடிய கூட்டணியை பாஜக அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டுமா? எஸ். ஓகே ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பீகார் தீர்ப்புன்றது? தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது வேறொன்று. இப்ப நடந்த நிகழ்வுகள்லாம் பாக்குறப்ப என்ன மாற்றம் நிகழக்கூடும்னு நீங்க பாக்குறீங்க? பெரிய இம்பேக்ட் கிடையாது விஜயன். ஏன்னா நம்மளுக்கு அது நீங்க ஒரு பக்கத்தில் உள்ள மாநிலம் கூட கிடையாது. அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலோட அவங்கள நீங்க பொருத்தி பார்க்கறதுக்கான காரணிகளே கிடையாது. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மேலே, அதாவது பிஜேபிக்கு இருக்கிற எதிர்ப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். சில பேர் சொல்கிறாங்க 2019-21 இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது அப்படின்றாங்க. ஸ்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட சேர்ந்தும் ஜெயிச்சது கிடையாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது, ஆட்சி வரத்துக்கு உதவி பண்ணது கிடையாது. திரு மோடியுடைய பாப்புலாரிட்டி டேக் ஆஃபே ஆகாத ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. 2024 சவுத் இந்தியாவில் ஒரு சீட்டு கூட வாங்காத, பிஜேபி ஒரு சீட்டு கூட வாங்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. தெலுங்கானால ஒரு சைசபிள் ஓட்ஸ் இது வாங்கிட்டாங்க, சீட்ஸே வாங்கிட்டாங்க. ஆந்திராவில் கூட்டணியில் வாங்கிட்டாங்க. கர்நாடகா கேட்கவே வேணும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு எந்தவித இம்பாக்டும் ஏற்படுத்தாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான இடம் பிஜேபி எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. எக்ஸாக்ட்லி. இன்னும் சொல்ல போனா நெகட்டிவா தான் இருக்குன்றீங்க. இப்ப திரு மோடி இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்தாரு, என்ன ஒண்ணுமே இல்லை, கூட்டமே இல்லையே. ஸோ அவருக்கு நான் அவருடைய கொள்கைகள்லாம் எதிர்க்கிற ஆளா இருந்தா கூட இந்தியா ஃபுல்லா அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஒரு அவராலேயே சட்டமன்ற தேர்தலாம் ஜெயிக்க வைக்க முடியுது நிறைய மாநிலங்களில். பீகார்ல கூட அவருடைய பாப்புலாரிட்டி ஒரு காரணம். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஹிஸ்டாரிக்கலி பார்த்துட்டோம், 2014, 19, 24 3 தேர்தலையும் சுத்தமா அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் தமிழ் கத்துக்கணும், நான் ஏன் தமிழா பிறக்கல, தெரியாம இருக்கிறது எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. என்னென்னமோ சொன்னாலும் திருக்குறள் எல்லாத்தையுமே சொன்னா கூட அவரு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்து குரலையும் சொன்னா கூட இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலைக்கு ஆகுது மாதிரி. ஆனால் திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது பாஜகவுக்கு இங்கு கட்டமைப்பு இல்லை, பீகார் மாதிரி இங்க இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பீகார் மாடல்ல ஒரு நல்ல ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான அலையை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வியூகம் வகுக்கப்படும்ன்றத. அதாவது விஜய், அந்த கூட்டணிக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்டிஏவுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரியாக்ட் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க நியாயமா தார்மீகமா விஜயை கேட்க வேண்டிய கேள்வியே கேட்கல. ஏன்னா இந்த கூட்டணி கணக்கு. அப்படி நம்ம சாஃப்டா போனா அவர் இந்த பக்கம் வருவாரோ அப்படின்னு நினைச்சு பேச, அது நடக்க வாய்ப்பு இல்லை. அவரு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் பிஜேபி இருக்கிற அன்னைக்கு அவர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கேவும் அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீங்க இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி, அதனால அவங்களுடைய நேஷனல் லெவலோட அவங்களுடைய ஹேண்ட் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அவங்கள ஜெட்டிசன் பண்ணிட்டு அவங்களை கட்டி விட்டுட்டு விஜயோட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 2029 வரைக்கும் அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க. நீங்க சொல்றதுல ஒரு வித்தியாசமான கோணம், பீகார் தேர்தல் முடிவு அதிமுக பாஜக அன்னைக்கு ஒரு விதமான நெருக்கடியை தான் கொடுத்து. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல.
திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட இருக்கிற இந்த கூட்டணி போதும், ஓகே பிஎம்கே வரலாம், டிஎம்டிகே வரலாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நீங்க திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும்னு அவர் நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஏடிஎம்கே கார்டர்ஸ் கூட அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க. விஜய் வருவாருங்கிற ஒரு எதிராளிகளை பலவீனப்படுத்துறது அது ரொம்ப இயல்பா. காங்கிரஸோட பேச்ச ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார்ல, அது அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னு, அது மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதாவது காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. காங்கிரஸ் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கை கொடுத்துருக்காங்க. ஐடியாலஜிக்கலா பிஜேபி எதுக்குறாங்க. நீங்க வந்து 2001 அவங்க கூட்டணியில இருந்து மத்தியில் பதவி பெற்றதெல்லாம் பெரிய ஹிஸ்டாரிக் மிஸ்டேக்ஸா இருந்தாலும் சமீப காலங்களில் அவங்க வந்து பிஜேபியோட போறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இந்த சைடு எந்த மாற்றம் ஆக்சுவலா காங்கிரஸ் அப்படி திங்கே பண்ணக்கூடாதுன்ற சக்சஸிவா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 10 எம்பிஸ் கொடுக்குறாங்க. இந்தியா லெவல்ல அவங்க தருமாறிக்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு 10 எம்பிஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு திமுகவோட சேர்ந்ததுனால. திமுகவுக்கு எதிராக போகலாம் அல்லது வந்து அந்த கூட்டணி விட்டு போகலாம்னு நினைக்கிறதே தப்பு. அது விஜய் வந்து என்ன ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டு 50 சீட்டு ஜெயிச்சிருவாங்களா கேட்கிறேன். ஒரு காங்கிரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு விஜயால ஜெயிச்சிட முடியுமா? அல்லது காங்கிரஸ்க்கு அவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கா? வளர்ந்துருக்காங்களா? வளர்றதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிருக்காங்க? நீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்துறாங்க. இப்ப இயற்கை விவசாயம்ன்ற ஒண்ணு முன்பு பெரிய பேசு பொருளா இருந்தது, விமர்சனங்கள்லாம் இருந்தது. இப்ப இயற்கை விவசாயிகளோடு உரையாடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மெட்ரோ குறித்து கோரிக்கை மனு கொடுக்கிறாரு. பாரத ரத்னா விருது கொடுக்கணும்லாம் பேசுறாங்கல்ல. இது இந்த 6 மாசத்துல ஏதேனும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது விஜய். ஏன்னா பை நேச்சர் பிஜேபி வந்து ஆன்டி ஃபெடரல். அவங்க பிஜேபியோடைய ஐடியாலஜியே வந்து இந்த மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிரானது, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்கல்ல, அதை விட வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க தான் இங்க இருக்கணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்னு கேட்கறேன். பீகார்லயே சொல்றாங்க, நீங்க மத்தியில இருக்கிறவங்க தான் இங்க இருக்கணுங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்கா? இங்க இருந்தா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டாண்ட், ஆன்டி ஃபெடரலிஸ்டிக் ஸ்டாண்ட் நான் கேட்கறது. பிரதமர் பேசுறாருல, தமிழகத்திலும் அந்த காத்து வீசுதா அப்படின்றது வந்து அது எப்படி அறிகுறியே இல்லைன்றா அப்படி எதுவுமே. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல. இப்ப வந்து விஜய் வந்துட மாட்டாரா, விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்துட்டா, ஏன்னா விஜய் பத்தி இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு எஸ்டாப்ளிஷே ஆகல. ஸ்டில் வந்து அவர் வரணும், அவர் வந்தாதான் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க. இல்ல நான் ஏன் கேட்கிறேன், பிஜேபி வந்து நான் அவ்வளவு சாஃப்டான கட்சியா? இந்த கரூர்ல 41 பேர் இருந்ததுக்கு வந்து அவங்க விஜய் ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு இல்லையா? அவங்களுக்கு ஏடிஎம்கே ஒண்ணும் இல்லையா? திமுக எதிருங்க, ஆனா விஜய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கல? பீகார் முடிவுன்றது ரகு அவர்கள் பேசினதை பாக்குறப்ப ஒரு வகையில அது கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா அதிமுக நினைச்சாலும் பாஜக விட்டு வர முடியாது. இன்னொன்னு நீங்க கவனிக்க தவறியதை அவர் சுட்டி காட்டுறாரு, இங்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு, ஆன்டி இன்குபன்சி மாதிரி ஆன்டி பிஜேபி. சோ இது எல்லாமே ஒரு வித நெருக்கடி, ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாரு. இல்ல, ஐ டிஃபர் வித் ரகு ஆன் தட். 3 விஷயம். விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்று அட்லீஸ்ட் பாஜக நினைச்சதை விட அதிமுக ஒரு நினைச்சது காலங்கள் உண்டு. ஆனால் வந்து அதிமுக பல தலைவர்களுக்கும் விஜய் வந்து இங்க வருவது அந்த சுமையை சுமப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. நான் பேசிய வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு சுமை என்று நினைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு முயற்சிகள் செய்தார். 2வது, பீகார் தேர்தல் வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு கட்டாயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டார். அவர் வந்து பீகார் தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருந்தாலும் பாஜக கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அவர் வந்து அந்த கூட்டணி. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி 2024 வாக் அவுட் ஆஃப் த அலையன்ஸ். பிஜேபி அவரை வெளில அனுப்பல, அவர் வந்து வாக் அவுட் பண்ணார். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பீகார் தேர்தல் முடிஞ்சு டிசம்பர் கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு பேச்சுவார்த்தையோட கூட நிறுத்தி இருக்கலாம். சோ அதனால ரகு சொன்ன பாயிண்ட்ல நான் அங்கேயும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க ஸ்ரீராம். இங்க இப்ப ஒருங்கிணைக்கிறது, இப்ப நீங்க முன்பு சொன்ன மாதிரி ஒரு பலமான அணி கட்டுறது அப்படின்ற இடம் பீகார்ல கூட சாத்தியப்பட்டிருக்கலாம். ஆனா இங்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. அதிமுக பாஜகவே இன்னும் ஜெல் ஆகல, அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. 2021 என்ன வித்தியாசம்? ஏடிஎம்கே கூட்டணியில மெகா கூட்டணினா ஏற்கனவே பிஜேபி இருந்தது தானே, இப்ப என்ன வந்து புதுசா செஞ்சிருக்காங்க? அங்கதான் வரேன். சி, இது வந்து 2021க்கும் 26க்கும் கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் திமுகனுடைய ஆட்சி, 5 வருட திமுக ஆட்சி. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா
2021 10 வருடத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை, அதுவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய 4 வருடத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்தார். அது ஒரு பலவீனமான ஒரு ஆட்சியை அந்த அவர் வந்து நடுவில் 2019 ஒரு பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுதான் ஸ்திரத்தன்மையை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஸ்கிரேப்பிங் த்ரூ தட் ஆட்சியா தான் இருந்தார். சோ 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இப்ப வந்து அதிமுக சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது திமுக ஆட்சிக்கு பிறகு இருக்கிறது. சோ அதனால ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இல்லை. இரண்டாவது, அப்பொழுது விஜய் என்ற ஃபேக்டர்ல அக்ரி வித் ரகு, விஜயினுடைய இது வந்து ஒரு மித்திக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒன்றியா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்ட்டு. பட் களத்தில் சில நிலவரங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் நான் வந்து பல விவாதங்கள்ல பேசியிருக்கேன் விஜயன். சென்னை அண்ட் கன்னியாகுமரி, நான் இந்த 2 பெல்ட்டை தான் எடுக்கிறேன், பல விவாதங்கள் எடுக்கிறது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாவாலையும் பிரீச் பண்ண முடியாத ஒரு பாஸ்டியன், திமுக பாஸ்டியன். அதுல ஒரு மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்துகிறார். அதாவது ப்ரோ டிஎம்கே ஓட்டில், அது இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தில், அது நாளைக்கு வந்து ஓட்டு போடும்போது மாறுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஒரு சர்வேஸ் எல்லாம் எடுக்கும் போது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த சைலண்ட் கோவத்தை அவர்கள் அதிமுகவும் நம்பவில்லை. அப்போ வேற யார்கிட்ட திருப்பலான்னு பார்த்தா சீமானும் நம்பிக்கக்கூடிய இடமா இல்ல. அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல களத்தில் வேலை செய்வதற்கு பல இயக்கங்கள் வேலை செய்துட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் அதே மாதிரிதான் சொல்றேன், ப்ரோ காங்கிரஸ் ஓட்டுகளை பிளக்கிறார். சோ கிட்டத்தட்ட ஒரு 40-45 தொகுதிகளை உண்டி நான் பேசுறேன். ஐம் நாட் டாக்கிங் அபௌட் 234. இது ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா விஜயால் வெற்றி பெற முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு, அதாவது ஆன்டி இன்கம்பன்சில இருந்து அவர் திமுக சார்பு ஓட்டுகளை பிளக்க முடியும். நாட் மற்றபடி இல்லாம. காங்கிரஸ் இரலவன்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி ஒண்டிதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய. அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே மேல, பிஜேபி மேல, விஜய் மேல இருக்கிற பிரஷரை விட ஏடிஎம்கே மேல தான் பிரஷர் அதிகம். அவங்களுக்கு தான் இது டூ ஆர் டை எலெக்ஷன். அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபியோட போகாம இன்னும் அந்த அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இன்னி வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கர் பொசிஷன்ல இருப்பாங்க இன்னி தேதியில. கோட்டீஸ்வரன், பிரதமர் வருகிறார் அப்படின்றப்ப நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நீங்க சந்திப்பீங்களான்றப்ப சஸ்பென்ஸ் அப்படின்னாரு. பழனிசாமி அவர்கள் அமர்ந்து ஆலோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வியூகம்லாம் நிறைய பேசப்பட்டது. அப்படி நடந்துதான்றது முக்கியமான கேள்வி. இன்னொன்னு, பிரதமர் பேச்சிலிருந்து நம்ம இனி என்ன மாற்றம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழக அரசியல்ல? பிரதமர் வந்து ரொம்ப தெளிவானவருங்க. தொட்டிலையும் கிள்ளிட்டு குழந்தையும் ஆட்டுவார். பீகாரில் போயிட்டு தமிழர்கள் வந்து பீகாரிகளை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு அங்கே பேசி அங்கே ஓட்டு வாங்கிட்டாரு. இங்க வந்து தவறான விஷயத்தை சொல்றாரு சார். இல்ல சார் அங்க வந்து அது இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன் சார். நான் இருங்க, நீங்க அப்புறமா இல்ல அவர் சொன்ன வார்த்தையை கரெக்ட்டா சொல்லணும். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெஜிம் கேதாப்ல தான் சொன்னார். சார் திமுக ஓகே சார். திமுக இஸ் நாட் தமிழர்கள், அதனால நீங்க அத கரெக்ட்டா. சரி ரைட் சார். சார் தமிழர்கள் திமுக ஓட்டு போட்டுருக்காங்க, அப்படி எடுத்துக்கிட்டுமா கொஞ்சம்? நோ திமுக ரெஜிமில் பீகாரிகள் அவஸ்தைப்படுகிறார்கள் சொன்னார். அதனால ஒரு உண்மையை பேச வேண்டும் நாம. இல்ல ஓகே ஃபேக்சுவலி ராங் தானே சார்? Factually right or wrong, the statement made by the prime minister நம்ம factually represent பண்ணோம். சரி சார் ரைட், ஃபேக்சுவலா பண்ணுவோம் சார். ஆனா ஒண்ணு, அதிமுக தலைமையில களத்தை கண்டாங்கன்னா ஓட்டு வாங்கலாம், ஆட்சி மாறத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது நடந்திருக்கு. பிரதமர் மோடி வந்து இங்க வியூகம் அமைப்பாரு, என்டிஏ தலைமையில தான் கூட்டணி, என்டிஏ தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும். நீங்க கிட்டத்தட்ட இவர் ரகு சார் சொன்னது அந்த கருத்துக்கு நம்ம ஒத்து போயிடலாம். இங்க வந்து பிஜேபிக்கெல்லாம் வேலை இல்லை, காங்கிரஸுக்கும் வேலை இல்லை, இந்த 2 தேசிய கட்சிக்கும் இங்க வேலை கிடையாது. என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு திராவிட கட்சிகள் சேர்ந்து கூட்டணியில் இருக்கலாம், ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்யலாம். பிரதமரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து அவரோட வியூகத்தையோ அவரோட அரசியல் விஷயத்தை நேராக பண்ண மாட்டார். அது இவர் வந்தது இப்போ முக்கியம் இல்லை. இதற்கு பின்னாடி அமித்ஷா வருவார், அதற்கு பின்னாடி அமலாக்கத்துறை வரும், அதுக்கப்புறம் சிபிஐ வரும், அப்புறம் இன்கம் டேக்ஸ் வரும். நீங்கள் வந்து பிஜேபியை வெறும் கட்சியாக வந்து தமிழகத்தில் பார்க்குறது வேற, பிஜேபியை தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு எந்திரமாக நான் பார்க்குறேன். அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. நெருக்கடி கொடுப்பாங்க, கண்டிப்பா நெருக்கடி கொடுப்பாங்க திமுகவுக்கு கண்டிப்பா. அதாவது இது வந்து பிரதமருக்கு உண்டான தேர்தல் கிடையாதுங்க, இது வந்து சட்டமன்ற தேர்தல். யார் முதலமைச்சர்ன்றது தான். பிஜேபி பொறுத்தவரை என்ன நினைக்கணும், காங்கிரஸை வலுவிழக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. அவங்க களத்தில் ஸ்ட்ரைட்டாக நிற்காம சைடில் இருந்து மற்ற விஷயம் ப்ரெஷர்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெருக்கடி வரும். இன்னொன்று டிஎன் ரகு சார் வந்து ஒன்று சொன்னார், என்னோட நண்பர். அதாவது அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து காத்திருக்கணுமா? யாருக்கு? வீட்டை விட்டு பனையூர் பங்களாலேருந்து வெளியில் வராத விஜய்க்கு காத்திருக்கணும். எதுக்கு?
இவர் கஷ்டப்பட்டு 8 பேர்கிட்ட சண்டை செஞ்சு பொதுச் செயலராக உக்காந்து 5000 பேரை கூடி குழு போட்டு கேஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா இவர் இப்படி வந்து டாடா காட்டிட்டு இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுக இல்ல அதாவது இன்னைக்கு வந்து தாவேகா சப்ஜெக்டே கிடையாது. ஆனா என்னோட நண்பர் பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் மீது அவருக்கு இருக்கிற அதீத காதல் வந்து வெளிப்படல. கோட்டீஸ்வரன், தமிழக அரசியல் களம் கூட்டணி கணக்குன்னு நம்ம பேசுகிற போது நம்ம தாவேகாவை அப்படி தள்ளி வச்சுட்டு பேசக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியே இல்லாம அவங்க தனியா போனாங்கன்னா தள்ளி தான் போவாங்க. மூன்றாவது அணி என்பது மூன்றாவது அணி யாரை வேணா வெற்றி பெற வைக்கும், தோக்க வைக்கும். ஒரு காலத்துல ஐயா மூப்பனாருக்கு அந்த முகம் இருந்தது, ஒரு காலத்துல வைகோ அவர்களுக்கு அந்த முகம் இருந்தது, ஒரு காலத்துல கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது. இன்னைக்கு மூன்றாவது அணியா விஜய் வருவார். சீமானும் மூன்றாவது அணியா இருந்தார். மூன்றாவது அணின்றது மூன்றாவது அணி. தேர்தல்ல வெற்றி தோல்வின்றது 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கு தான். மூன்றாவதுக்குலாம் வேலை கிடையாது. நீங்க சொல்றது கோட்டீஸ்வரன், இந்த இடத்துல பாஜகவுடைய வியூகம் என்னவா இருக்கணும்னா, நாங்க தள்ளி நிக்கிறோம், அதிமுக நீங்க பாத்துக்குங்க. ஆமா, நாங்க கூட நிக்கிறோம், அம்பையர் வேலை பாக்குறோம், ரெஃபரி பார்க்கலாம், நோபால் கொடுப்போம், ஃப்ரீ ஹிட் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல. உங்களுக்கு கிரவுண்டை மாற்றலாம், பிச்சை மாற்றலாம், இந்த மாதிரி வேலை பண்ணலாம். பட் பிளேயராக நின்று 6 அடிக்கிறது 4 அடிக்கிறது தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா பீகாரோட ஒப்பிட முடியாதுன்னா ஒரே ஒரு கேள்வி, அதுவே கூட்டணிக்குள்ள ஒரு இதை முரணை ஏற்படுத்திடாதா? நாங்க தான் சொல்லுவோம், நீங்க கேட்கணுன்ற அப்படி இருக்கா? அப்படி சிம்பிள் சார். அதாவது திமுக ஆட்சி போகணுமா வேணாமா ஃபர்ஸ்ட் கேள்வி. அந்த கேள்விக்கு பிஜேபி என்ன சொல்லும்? காங்கிரஸ் திமுக கூட்டணி தோக்கணும் அப்படின்னா அதிமுகவை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு நீங்க கூட்டணியில இருங்க, பிரச்சனை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு மத்திய அரசோ இல்ல இப்ப பிரதமர் வந்துருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல. நாளைக்கு மேபி பொங்கல் அப்ப வரும்போது கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி பிரதமர் வராரு, இந்தாங்க மெட்ரோ ரயிலுக்கு பணம், விவசாயிகளுக்கு நீங்க கேட்ட பாரத ரத்னா, முத்துராமலிங்க ஐயா தேவருக்கு பாரத ரத்னா, அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் கொடுக்குறாருன்னா அதிமுக என்ன சொல்லும்? நாங்க பாருங்க போய் கேட்டோம், பிரதமர் கொடுக்குறாரு, முந்த மாதிரி கிடையாதுன்னு. இன்னொன்னுங்க, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தப்போ ஓட்டு வித்தியாசம் 3%. வெறும் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க சொத்து வரி ஏத்துவீங்க, கரண்ட் பில் ஏத்துவீங்க, தண்ணி வரி ஏத்துவீங்க, பால் வரி ஏத்துவீங்க அப்படின்னா விலைவாசி பிரச்சனையே கிடையாதா? வேலை வாய்ப்பு பிரச்சனையே கிடையாதா? சோ இதெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்யணும்னா அதிமுக களமாடணும். அதாவதுங்க திராவிட கட்சிகள் களமாடினாதான் அது தமிழகத்துல தேர்தலுக்கு நல்லா இருக்கும். சுருக்கமா சொல்லுங்க ஜீவா. விஜய் மேல வந்து அந்த ஒரு பாசெல்லாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொடி தெரியுது பாருங்க, நல்ல காலம் பிறக்க போது நான் யார் சொன்னா? தவறுதான். அதாவது 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ப்ளீட் பண்றாங்க, வாங்கன்னு சொல்றாங்க. கரூர்ல வந்து ஏன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் பார்த்து ஒரு கேள்வி கூட கேக்குறேன். விஜய் மேல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவினுடைய ட்வீட் இருக்குல்ல, ஒருவேளை அது திமுக தரப்பிலிருந்து யாராவது போட்டிருந்தா பாஜக என்ன எதிர்வினை ஆட்டி இருக்கும்? 5 பேர்லும் போயிருப்பாங்க. ஏன் சைலண்டா பண்ணல? ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்ப பாஜக தாவேகா தேவை சார், அது தாவேகா தேவை. இருங்க, ஒரே ஒரு குறைய கூட ஏன் தாவேகா மீது வைக்கல? அதான் இவர்கள் அரசியல்வாதிகள். அவர் சொன்ன அந்த கருத்துல இருந்து நான் முற்றிலும் வெளிப்படல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு போனா he will play a king maker position. கூட்டணிக்கே போகாம தனியா போனார்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து விஜயை வந்து நெருக்குவாங்க. விஜய் அப்படி நெருக்கும் போது விஜய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. எனக்கு முன்னாடி பேசினாரு, கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, பேக்கேஜும் கிடையாது. நெருக்க முடியும், நெருக்கிற மாதிரி விஜய் நெருக்க முடியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் வேடிக்கை பாப்பாரு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் ஓட்டு அதிகமா பேசுவாங்க. இல்ல அதேதான். நீங்க வந்து என்ன எம்எல்ஏ ஒரு 30 எம்எல்ஏ தனியா ரெண்டு நுணுக்கமான இடம்ன்றது. இப்ப விஜய்க்காக காத்திருந்த தன்மை என்பது வேறு, ரகு சுட்டி காட்டின மாதிரி விமர்சனங்கள் இல்லாத தன்மைன்னு. ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றது, பாஜகவே எதுக்காக விஜய் அவரே ஒரு சுமையாக இருப்பார்னு கருதலாம்னு. கோட்டீஸ்வரனுமே கிட்டத்தட்ட நீங்க போங்க தனிச்சுன்ற இடத்துக்கு அப்படின்னா அப்ப 4 முனை போட்டி தான். அப்படிதான் வியூகத்தை வகுத்து அதிமுகவை முன்னிலைப்படுத்தி ஒண்ணு பண்ணுவாங்க. கோட்டீஸ்வரன் சொல்றது அடுத்து விசாரணை அமைப்புகள்ன்றது அரசியல் ரீதியா இதெல்லாம் தான் நடக்க போதா நீ? இல்லை, இந்த தேர்தல் பொறுத்தவரையும் நான் திருப்பி இது ஒரு திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி தாங்க பார்க்குறேன். இந்த விஜய் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீனில் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பிம்பமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தேர்தல் நெருங்க தேர்தல் வேலைகள் நெருங்க விஜய் கட்சியெல்லாம் சீனில் இருக்குமான்னு கூட அதில் ஒரு நுணுக்கம் கேட்குறேன் ஜீவா. நீங்கள் பர்செப்ஷனாக அப்படி இருக்கலாம். நான் கேட்பது, பீகாரை போல பாஜக அதிமுக அணிக்கு அல்லது அதிமுக பாஜக அணிக்கு ஒரு வெற்றி வேணும்னா நீங்கள் தனியாக நின்றுங்க அப்படின்லாம் வியூகம் வகுத்தா வெற்றி வந்துருமா? இல்லை, அப்படி வகுத்தாலாம் வராதுங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சிகள் இல்லை,
தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த கான்செப்டுக்குள்ளேயே அவங்களால ஒட்ட முடியல. தமிழ்நாட்டு மக்களிடம் ஒட்ட முடியல. ஏதோ திமுக பாஜக எதிர்ப்பு பேசும், தமிழ்நாட்டினுடைய ஓட்டிங் பிஹேவியரே பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்கு. அதிமுக கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி அதிமுக நாங்க தான் தலைமை, பழனிசாமி அவங்க தான் முதல்வர் வேட்பாளர், பேக் சீட்ல தான் இருக்க போறாங்கன்றப்ப அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கு. அப்படியெல்லாம் எடுத்தாலுமே அதிமுக கொஞ்சம் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் தன்னுடைய இடங்களை காப்பாற்றிக் கொள்ளும். அது தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சிங்கிற கம்பீரத்தை காப்பாற்றிக் கொள்ளும். இப்போ வந்து அந்த கம்பீரம் இல்லை. பிஜேபி சாப்பிடுது, பிஜேபி கையில் தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ஒரு வெளிப்படையாக தெரியுது. செங்கோட்டையனும் கோவிச்சிட்டு டெல்லிக்கு போகிறாரு, எடப்பாடியும் மோடிகிட்ட தான் பேசுகிறாரு, ஓபிஎஸ் டிடிவியும் பெரிய லெவலில் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியை விமர்சிக்கலைங்கிறப்ப கட்சி முழுக்கவே அவங்க கையில் தான் இருக்கும் அப்படிங்கிற அது அதிமுக தொண்டர்கள்ட்ட மன ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா இப்படி கட்சி போயிருச்சு. அப்படி இருக்கா இல்லை அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது? உண்மையில அப்படி தானே இருக்கு. அதுதானே வேதனையான விஷயம். இப்போ கோட்டீஸ்வரனுடைய வேதனையே அதானே. ஒரு திராவிட கட்சிகள் வலிமையா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தேசிய கட்சி, அதுவும் இந்துத்துவா கட்சி நம்மளை விழுங்குதா அப்படிங்கிற கோபத்தை தான் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பாஜக அப்படி இப்போ ஸ்ரீராம் அவங்களே சொன்ன மாதிரி இங்க கட்டமைப்பு இல்லை, அதிமுக களமாடட்டும், நாங்க பின்னால் இருக்கிறோம், ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தரோம்னு சொல்ல மாட்டாங்களா பாஜக? நாங்க தான் இருப்போம். வலுவான கூட்டணி நீங்க யார் இருக்கா? அவங்களோட வலுவா இருக்கிறது பாஜகவை தவிர்த்துட்டா வாசன் மட்டும் தான் இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ராமதாஸ் இன்னும் அறிவிக்கல. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு என்னைக்கு நீங்க சொன்ன முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னான்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி எடப்பாடியோட நல்ல டேர்ம்ஸ்ல இல்ல. ஜான் பாண்டியன் இருக்காரான்னு இதுவரையும் தெரியல. பூவை ஜெயன்மூர்த்தி இருக்காரான்னு இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகல. யார் இருக்கிறா என்ன? இப்ப ஏதோ பெரிய கூட்டணி அங்க இருக்கிற மாதிரி பேச யாருமே இல்லையே. ஆனா இப்படி இந்த தன்மை தான் இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க அப்படி கதம்ப மாலை ஒண்ணு சேர்ற மாதிரி எல்லாரும் அப்புறம் ஒரு அணிக்கு வந்து தானேங்க ஆகணும் ஜீவா. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல அப்படி வந்தாலுமே அது ஒரு வலுவான கூட்டணி. நீங்க எப்படி சொல்றீங்க? பாஜகவை வைத்துக்கொண்டு நீங்க மகா கூட்டணி எவ்வளவு கட்டுனாலும் அது பெரிய எடுபடாது. அது ஏற்கனவே சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் 2001 திமுக வந்து பாஜகவோட சேர்த்து மிகப்பெரிய மகா அணி கட்டினாங்க. இருக்கிற எல்லா கட்சி, திருநாவுக்கரசு கட்சியோட சேர்ந்தாங்க. தனித்தனியாக இவர் நம்ம தமிழ் குடிமகன் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. நம்ம கூப்பா கிருஷ்ணன் தமிழர் பூமி அவர் ஒரு கட்சி கூட கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து நடந்தது. பாஜகவோட சேர்ந்தது என்ன நடந்தது? இதுவரைக்கும் திமுகவுக்கு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் புள்ளியை எடுத்து பேசுறப்ப 2019 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ்ன்றது அவங்க ஆளுங்கட்சியா இல்லை, ஆன்டி இன்குபன்சின்றது அவங்க சுமக்கல, அவங்க ஆன்டி பிஜேபி கார்டை யூஸ் பண்ணாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றது இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு ஆன்டி இன்குபன்சின்னு, அதை பயன்படுத்தி கூட ஒரு கூட்டணி எல்லாம் அமைச்சாலும் மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை விட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிற மனநிலை மக்களுக்கு இருக்குல்லங்க. ஜிஎஸ்டியில இருந்து இன்னைக்கு கூட என்ன மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைங்கிறாங்க. பாஜக ஆளும் மாநிலங்கள ரொம்ப சாதாரண மாநிலம் கூட மெட்ரோ ஒதுக்கி இந்த ஓர வஞ்சனை எல்லாம் மக்களுக்கு இருக்குமா இல்ல? கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி ஒருவேளை டிசம்பர்ல ரிலீஸ் பண்றாங்க ஃபண்ட், ஜனவரியில ரிலீஸ் பண்றாங்கன்னா அது அதிமுக கிரெடிட்டா எடுத்து இந்த பாருங்க மத்தியில ஆட்சி இருந்து நம்மளும் வந்தோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு பீகார் மாடலை காமிக்க மாட்டாரா? ஜிஎஸ்டி குறைத்த போதே அவ்வளவு எளிதில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாறல. வணிகர்கள் எல்லாருமே அதை கணக்கோட தான் சொன்னாங்க. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இதுவரை காங்கிரஸ் அரசு வெளியிட்டது பாஜக அரசு வெளியிட்டதுன்னு ஒப்பிட்டு எல்லாருமே பேசிட்டாங்க. இவங்க இது நாள் வரை நமக்கு தராத நிதிகள் திட்டக்குழு மூலமா வஞ்சிக்கப்பட்டதுன்னு எல்லாமே ரொம்ப. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர வர்க்க மக்கள் அதிகங்க. இப்போ பீகார்ல வந்து நீங்க என்ன வேணாலும் கடைசி நேரம் காமிக்கலாம். ஏன்னா பீகார்ல அடித்தட்டு மக்கள் அதிகம், தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் அதிகம். அப்புறம் இன்னொன்னு இங்க எல்லா சமுதாய மக்களும் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரால கூட சொல்றது இப்ப ஆன்டி பிஜேபி அந்த சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதுதான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 5 வருஷம் என்னதான் வியூகம் வகுப்பாங்க? அப்ப பாஜக வெற்றி பெறணும், நாளை அமித்ஷா, கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி அமித்ஷா வருவாங்க, என்னதான் வியூகம் வகுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய வியூகம்ங்கிறத விட அவங்களுடைய நோக்கம்ங்கிறது அதிமுகவை அழிக்கணுங்கிறது. அந்த இடத்துல விஜய் அல்லது பாஜக வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். பாஜகவுக்கு ஒரு திராவிட கட்சியாவது இங்க அழியணும், ஒரு திராவிட கட்சியை அழியணும், அப்புறம் திமுகவை பார்த்துக்கலாம். அது இந்த எலெக்ஷன்ல அவங்க நோக்கம் ஏடிஎம்கேவை சுத்தமா காலி பண்ணணும். 2 திராவிட கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு. பெரிய மாற்றம் இருக்காது. 4 முனை போட்டி தான் இங்க திமுக தான் இருக்க போகுது. முன்பு சொன்ன அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற அந்த முரண், அந்த எலி தவளை அதை சொல்லியே சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படிதான் இருக்க போதா? அதாவது பாஜக எதிர்ப்பு நிலை என்பது தமிழகத்தில் இருக்கு. அது வந்து நண்பர் ஜீவாவும் சரி டிஎன்ஆர் அவர்களும் ஒத்துக்குவாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். பிஜேபி மனநிலை எதிர்ப்பு இருக்கு. ஆனா இந்த பிஜேபி எதிர்ப்புன்ற ஒன்னுத்தையே சொல்லிட்டு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க,
விலைவாசி ஏற்றுவீங்க, சொத்து வரி ஏற்றுவீங்க, கரண்ட் பில் ஏற்றுவீங்க, அதுக்கு மக்கள் கொஞ்சம் கூட எதிர்வினை ஆற்ற மாட்டாங்களா? மக்களுக்கு கோவம் வராதா? நீங்கள் சொல்லுங்கள், சட்ட ஒழுங்கில் எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கா, போதை கலாச்சாரம் கம்மியாக இருக்கு? நம்ம மக்கள்கிட்ட போகும்போது அதெல்லாம் சொல்ல தானே செய்கிறாங்க. அந்த வாக்கு விஜய்க்கும் போகலாம், தாவேக்காவும் போகலாம், அந்த வாக்கு போகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷன் வந்து போன வாட்டி வந்து பிஜேபி மேல கோவம்லாம் இருந்த பொழுதுமே 3% வாக்கு வித்தியாசம். ஒருவேளை இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு இல்ல இளைஞர்கள் ஓட்டு அதிமுக பெருசா கிடையாதுங்க. அந்த ஓட்டை விஜய் அதிகமா எடுத்துட்டு போயிடுறாருன்னா க்ளோஸ் ஆயிடும். கண்டெஸ்ட் டைட்டா இருக்கும் போது அப்ப தாவேக்காவாலெல்லாம் வந்து சீன்ல இருக்க முடியாது. இப்போ மத்ததெல்லாம் பேசுறோம், ஜனவரிக்கு மேல இப்போ கள தளபதிகள்னு இருக்காங்க, மாவட்ட செயலாளர், வேட்பாளர். அதுல ஒரு 4 பேர் பிஜேபி ரைடு விட்டு தூக்கி உள்ள வைக்குதுங்க. மக்கள் வந்து பாவம், நேரு ரொம்ப ஏழை, செந்தில் பாலாஜி பரம ஏழை. இல்ல நான் பிஜேபியோட தன்மை பத்தி பேசுறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், செந்தில் நடக்கல, இன்னும் எந்த ஊழல்வாதியும் ஜெயிலுக்கெல்லாம் போல இல்லைங்களா, மிரட்டல் தானே இருக்கு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பாவம், இவர் ஏழை, இவர் எதுவுமே ஊழல் குற்றச்சாட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பரிதாபப்படுவாங்களா? ஒன்னும் நடக்குது இல்ல. இது ஏன் இப்ப பண்றாங்க? இது பழிவாங்க அரசியல். இவ்வளவு கண்டிப்பா திமுக அட்வான்டேஜா எடுத்துக்கிச்சுன்னா அது அட்வான்டேஜா எடுப்பாங்க. ஆனா அந்த அரசியல் எது வெற்றி பெற போகுதுன்றதான் பார்க்கணும். இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். டிவிகேக்கு வந்து வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் பட்டியல் வரும்போது இப்ப இருக்கிறது பர்செப்ஷன் தான். திரு ஸ்ரீராம், இதுல பாஜக தன்மையில் பார்க்கிறப்ப அவங்க கூட்டணின்னு யோசிக்கிறாங்களா? எப்படி அந்த இடம் இப்ப ஜீவா சுட்டி காட்டியது யாருமே இல்லைன்ற தன்மை இருக்கிறப்ப பாஜகவோட அணுகுமுறை இதுல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா நான் சொல்ல விருந்தது என்னன்னா, ஜீவசகாத்தன் ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே வந்து ஒரு பாஜக வந்துரும் அப்படின்ற ஒரு பூச்சாண்டி வச்சு காமிச்சு அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுக்காக பாக்குறாரு. ஆக்சுவலி நம்ம இப்பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா நான் 3 விதமா சொல்லுவேன். ஒண்ணு, உங்களுக்கு போதை கலாச்சாரம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில போதை கலாச்சாரம் இல்லாம இருந்ததா, இல்ல டாஸ்மாக் இல்லாம இருந்தா? இல்ல, அப்படி கிடையாது, இருந்தது. ஆனால் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது ஓரளவுக்கு. இப்போ வந்து இட் இஸ் அவைலபிள், ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்பெராடிக்கா அவைலபிளா இருக்கு. அட் வில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து இந்த ஆட்சியினுடைய பிகெஸ்ட் ஃபெயிலியர் வருதுங்கறாங்களே சார். அது சார் குஜராத்ல இருந்து வரட்டும் சார், தமிழ்ங்கறாங்களே அங்கேயே கட் பண்ணிடலாமே சார். அத சார் குஜராத் வழியா வரட்டும், எங்க இருந்து வரட்டும், தமிழ்நாட்டை ஒண்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல உங்களுக்கு கட்டுப்படுத்து. சரி சார், குஜராத்ல கன்சம்ப்ஷன் இருக்கா? சரி, குஜராத்ல கன்சம்ப்ஷன் இருக்கா? இந்த அளவு கன்சம்ப்ஷன் இருக்கா? சும்மா வந்து இந்த சால்ஜாப் சொல்லாதீங்க. The biggest failure of the police state, police here. அதை நீங்க வந்து deniable இல்ல இருக்கலாம். அதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, பாலியல் துன்புறுத்தல், பெண்கள் பாலியல் துன்புறுத்தல். இது வந்து முன்னாடி எல்லாம் பீகார்ல அப்படி நடந்தது, உத்தரப்பிரதேஷ்ல அப்படி நடந்தது, காமிச்சு கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்ம வெளியில ஒரு பெண்ணை புள்ளி விவரத்துல எது சார் முதல்ல இருக்கு சார்? உங்களுக்கு தெரியாத புள்ளி விவரத்துல பீகாரை விட தமிழ்நாடு அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட அதிகமா இருக்கு, குஜராத்தோட அதிகமா இருக்கா சார்? சார் புள்ளி விவரங்களோட பேசுங்க. சார் நீங்க சொல்றது பீகார் உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறீங்க. அது உண்மையா? நீங்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிரவா? அதுக்கு பிறகு கேள்வி கேக்குறீங்களா? நான் பேசி முடிச்சிரவா? சுருக்கமா சொல்லுங்க. வெயிட் பண்ணி நான் பேசி முடிச்சிடுறேன். பீகார் வந்து பின்தங்கிய மாநிலம், அதை காரணம் காமிச்சீங்க. உத்தரப்பிரதேச காரணம் காமிச்சீங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இங்க இருக்கு. சார்ஜ் ஷீட் எவ்வளவு சார் ஆயிருக்கு? 98% கூட சார்ஜ் ஷீட் பண்ணப்படவில்லை. 30 நாட்களுள்ள சார்ஜ் ஷீட் பண்ணணும். 98% சார்ஜ் ஷீட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டா சொல்லுது. இதை நீங்க வந்து டினை பண்ணுவீங்களா? இல்ல திரு ஸ்ரீராம், இப்போ ஆன்டி இன்குபன்சி நீங்க இல்ல மூணாவது விஷயத்தை சொல்லிடுறேன் விஜயன். மூன்றாவது விஷயம் விலைவாசி. இவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்கள். எலக்ட்ரிசிட்டி பில் ரைஸ் பண்ணுவது கோவிட் போது வீட்டு வாசல்ல வந்து பதாகையை பிடிச்சு நின்றாங்க. வந்த உடனே ஏத்தினாங்க. அதே மாதிரி நான் வந்து இது ஏத்தவே மாட்டேன், வாக்குறுதியில கொடுத்தாங்க, நாங்க வந்து வீட்டு வரி சொத்து வரி ஏத்த மாட்டோம், வந்த உடனே ஏத்தினாங்க. சொன்ன வாக்குறுதி எதையும் காப்பாற்றவில்லை. நீங்க சொல்வது இதெல்லாம் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாரு அவரு. இல்ல அந்த பாயிண்ட்ல தான் கேக்குறேன் திரு ஸ்ரீராம். அந்த இடத்துல தான் இப்ப அரசுக்கு எதிரான ஒரு அலை கூட இருக்கலாம் நீங்க சொல்லுகிற மாதிரி. ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல அதிமுக பாஜக அணி இருக்கா, தாவேகா இல்லையா? அங்க வாக்கு அததான் ரகு சொல்லிட்டே இருக்கிறார். அது சிதறுகிற சிதறுன்றார். அந்த இடத்துல தான் நானும் வரேன்.
என்ன அந்த இடத்துலதான் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இல்ல. திமுக கூட்டணி இன்றைக்கு வலுவா இருக்கு. ஆனால் தாவேகா வந்து எந்த அளவுக்கு ஓட்ட பிரிக்கிறாங்க, அதனாலதான் சொல்றேன் ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டை எடுக்கிறாங்க அவங்க. அங்கதான் வந்து தாவேகா வந்து அவர்கள் மேல இருக்கக்கூடிய எதுக்கு வந்து திமுக தாவேகா மேல கோவப்படுதுன்னா ப்ரோ இன்கம்பன்சி ஓட்ட கையில வைக்கிறாங்க. அப்போ the impact to DMK is more than to ADMK. நான் ADMK ஓட்டை எடுக்கலன்னு சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற நுணுக்கமான இடம் இந்த தேர்தல் வியூக கணக்கு தெரியாமல் தான் பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் திரும்ப திரும்ப தாவேகாவை அழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் தனியா நிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஆனா அதை அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுதும் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க வேலுமணிட்ட போய் கேட்டு பாருங்க ஓபனா. ரகு சுருக்கமா அப்ப ஸ்ரீராம் சொல்றது இப்ப பெரிய மாற்றம்ன்றது தாவேகா தனித்து நிற்பதே அட்வான்டேஜ் டு அதிமுக. அதாவது விஜய் வந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் வாக்குகள் கொஞ்சம் போகலாம், ஆனா அது திமுக பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் மட்டும் இல்ல, நீங்க ஏடிஎம்கே திரும்ப திரும்ப ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் எந்த கட்சியும் சாராத மக்கள் அவங்க வந்து திமுகவுக்கு அதிமுக பரவாயில்லன்னு ஒரு 5 வருடம் கழிச்சு ஓட்டு போட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்ற இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல இது வரைக்கும் ஆப்ஷன் இல்லாம இருந்தவங்களுக்கு விஜய் நான் செக்யூலர்ன்றாரு, பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு வந்து இப்போ திமுகவை ஏடிஎம்கேவோட நான் இன்னும் வலுவா எதிர்ப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அது மட்டும் தான் அவருடைய ஒரு ஆப்ஷன் கிடையாதா? அந்த புள்ளியே கவலைப்பட வேணாம். ஜீவா, இப்போ ஸ்ரீராம் அவர் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா திமுக அரசினுடைய ஆன்டி இன்குமென்சியை பயன்படுத்தணும், விஜயவே தனிச்சே நிக்கட்டும், 4 முனை போட்டியாக இருந்தால் கூட ஒரு அணியை அமைச்சிட்டாலே அது அட்வான்டேஜா இருக்குன்ற தன்மையில தான் வியூகத்துல இருப்பாங்களா? அப்படிதான் திமுக எதிர்ப்பு மனநிலைங்கிறாங்க. அதை எந்தெந்த கட்சியில் பிரிக்க போகுது? அதிமுக கூட்டணி விஜய் சீமானு இதுலயே எளிமையா இருக்கே. இப்ப அது 3 பேர் பிரிக்கும் போதே விஜய் ஃபேக்டர்ல கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேயே கருத்து கணிப்புகள் மாறலாம், அது சப்ஜெக்டிவ்னு வைங்களேன். அங்க வந்து அவர் திமுக காங்கிரஸ் ஓட் ஷேரையே எடுக்கிறாருன்றதெல்லாம் எப்படி எடுக்கிறது புரிஞ்சுக்கிறது இல்ல. அது இவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சார், உங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக அரசியல் பட்டவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் கூட எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்கன்னு அரசியலில் கேட்டிருக்காங்க. கிறிஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதை ஒரு முறை கிறிஸ்தவ ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது தேவையில்லைங்க, எங்களுக்காக பெரியாரிஸ்டுகள் பேசுகிறாங்க, அம்பேத்கரிஸ்டுகள் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க, தனியாக கிறிஸ்தவர்னு ஒருத்தர் தேவையில்லை, ஆனால் கிறிஸ்தவர் நலன் குறித்து பேசுகிறாங்கிற அளவுக்கான புரிதல் உள்ளவங்க கிறிஸ்தவ மக்கள். சரி, அதுவும் திமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அது காங்கிரஸோட கோட்டை கன்னியாகுமரிங்கிறது. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து பிஜேபி கூட்டணிக்கு எதிராக நிற்கும் போது 3ஆவதா ஒரு அணிங்கிற மாதிரிலாம் நாகர்கோவில் படித்த மக்கள் அவ்வளவு எளிதா யோசிக்க மாட்டாங்க. 4வது அணியே இருக்கு. நம்ம திரு சீமானையும் நம்ம விட்டுட்டு பேச முடியாது இருக்கலாங்க. ஆனா வந்து அது கண்டிப்பா அது ஒரு பெரிய திமுக காங்கிரஸ் கூட்டணி டிஸ்டர்பா. நீங்க சொல்றது திமுகவும் காங்கிரஸும் பிரிந்து நின்னா வேணா அப்படி ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லையா? 2 பேருமே சேர்ந்து நிற்கும் போது அந்த ஆப்ஷன் இல்லைன்றீங்க. காங்கிரஸ் தொடர்பா திரும்ப ஜோதிமணி எல்லாம் சொல்றாரு, அவரு முன்பே விஜய் எங்கள்கிட்ட தான் வந்தாரு சேரன்னு. கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அப்படி எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு. அதுக்குள்ள எதுவும் கார்த்திக் சிதம்பரம் சசி தரூர் சொல்றத காங்கிரஸ் கருத்தா தயவு செய்து எடுத்துக்காதீங்க. கார்த்திக் சிதம்பரம் பல முறை காங்கிரஸுக்கே எதிராக பேசியிருக்கிறார். அதனால அந்த விஷயம் அந்த மாதிரி நபர்கள் சொல்றதை வச்சு இதுக்கு கருத்துங்கிறது ராகுல் காந்தி சொல்றது கார்கே சொல்றது மட்டும் அதுதான் கருத்தை ஒழிய இந்த சிண்டு முடிகிற வேலையை பல முறை செஞ்சிருக்காங்களேங்க. காங்கிரஸும் விஜயும் சேரப்போகுது, திரும்பவும் விஜய் சேரப்போகுது சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ கோட்டீஸ்வரன் ஸ்ரீராம் அவங்க பேசினதுல இருந்து விஜய் தனிச்சு போனாலும் நமக்கு கவலை இல்லை, இன்னும் சொல்லணும்னா ஒரு ஸ்வார்த்த சுமைதான் அப்படின்ற இடத்துக்கே வந்துட்டாங்களா? சுமைன்னு என்ன எப்படி சொல்ல முடியும்? அவர்கிட்ட என்ன பேக்கேஜ் இருக்கு அவர் மேல? இப்ப வந்து அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து இவங்க சீட்டு கம்மியாகும், அது அந்த கவலை என்ன படலாம். அவர் எப்படி சுமைன்னு சொல்லலாம்? ஆக்சுவலா ஏடிஎம்கே ஆட்களோ அல்லது ஏடிஎம்கே போனா அவர் சுமைன்னு சொல்லலாம். நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் ஒரு புரட்சி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு ஏடிஎம்கேட கூட்டணி வச்சா விஜய் கேள்வி கேட்கலாம்ல. இந்த கட்சி தலைவர்களே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேல நிறைய பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த கேள்வியில அவர் தானே சுமக்கணும். நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா விஜயன், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கூட்டணின்னு வச்சுங்க, யாரு கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்காங்க? இன்கன்சிஸ்டன்டா இருக்கிறது யாரு? ஏடிஎம்கே தான். ஃபர்ஸ்ட் பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க, 2026 கிடையாதுன்னு எடப்பாடி சொன்னாரு. என்ன காரணத்துக்காக திருப்பி போனாரு? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்ல இந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை இப்ப வருகிற காலத்துல நாங்க மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கிறோம், நாங்க அதிமுக கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம்லாம் சொல்லி அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நான் வந்து இவங்க
இன்கன்சிஸ்டன்ட் மட்டும் இல்ல, இன்னும் யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா, நம்ம மெகா கூட்டணின்னு சொன்னதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு விஜய் வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி. பிஜேபிக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பிஜேபியே வந்து ஸ்ட்ராங்கா விஜய்க்கு எதிராக பேசல இது வரைக்கும். அப்ப மாற்றம் கூட்டணிக்கு வரலன்னா பண்ணுவாங்க. விஜயும் வந்து இப்போ ஜனநாயகன் படம் வருது, அதில் கருப்பு பணம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எவ்வளோ டிக்கெட் விற்கிறீங்க, இலவசமாக கொடுக்குறீங்களா, என்ன கார் வாங்குனீங்க, எல்லாம் எடுப்பாங்க. நீங்கள் என்ன பிஜேபியை வந்துட்டு வேட்பாளர் தான் இல்லை, பட் ஒரு நல்ல வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்கோ வியூகம் அமைக்கிறதுக்கோ அதுக்கு உண்டானங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சிவசேனாவை விடலாம் விஜய் இல்ல இங்க மற்றவர்கள்லாம் ஒன்றும் அதை விட பெரிய ஆளுமைகள் கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா அதிமுகவை முன்னிலைப்படுத்துங்க, அதிமுக தான் களமாடும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணி கொடுங்க. கூட்டணியே போய் சேர்ந்துருக்காங்க. வேற என்ன பிஜேபி 20% இருக்கு, பீகார்ல இருக்காங்க. 72ல இருக்கிற கட்சி வந்து தமிழகத்துல வந்து திமுக எதிர்ப்புன்றது ஒரு பெரிய வாக்கு வங்கி. அதிமுக அதை வச்சு களங்காண்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பெரிய வாக்கு வங்கியா வந்தது ஆன்டி பிஜேபி. ரைட்டுங்களா? இந்த ஆன்டி பிஜேபி வாக்கு வங்கியில விஜய் தீர்க்கமா மோடி அவர்களை எதிர்த்து பேசுறாரா? நீங்க கேட்டீங்கல்ல, எங்கன்னா ஒரு வார்த்தை மோடி அவர்களையோ இல்ல அமித்ஷா அவர்களை பத்தியோ இல்ல எதனா மத்திய அரசுல ஒரு ஊழல் இல்லையா, இல்ல எதனா ஒரு வழக்குல தாவேக்கா இன்னைக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் 1000 பிரச்சனை இருக்கு, அதுல கூட பிஜேபி எதிர்த்து பேசாம விஜயும் பயந்துதான் இருக்கிறாரு. மோடி எதிர்ப்பு என்பது அவர் சும்மா பாசிச பாஜக சும்மா சொல்றாரு. ஸ்ரீராம், இதுல முக்கியமான பிஜேபி தான் பேசு பொருளா இருக்கு. நாளைக்கு ஒரு அணி அமைய போகிறதோ அது இல்லையோ அது எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் பிஜேபி தான் இருக்க போகுதா? அது ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ, தினகரன் அவங்களோ அல்லது விஜயோ யாரா இருந்தாலும் அதை முடிவு செய்யற இடத்துல பிஜேபி தான் இருக்க போறாங்களா? கண்டிப்பா பிஜேபி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்கும் என்றால் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுல ஓபிஎஸ் வந்து சேற்றுக்கொள்வதற்கு பாஜக ரொம்ப பெரிய அளவு முனைப்பு காட்டாது. ஆனால் டிடிவி தினகரனையோ செங்கோட்டையனோ திருப்பி எடுத்துக்கொண்டு வருவதற்கு எடப்பாடியும் மிகப்பெரிய அளவுல புஷ்பேக் பண்ண மாட்டாரு. ஏன்னா டிடிவி தினகரன் தனி கட்சியா இருக்காரு. அதனால வந்து ஒரு கட்சியோட கட்சி ஒரு கூட்டணிக்குள் கூட்டணி என்ற மாதிரி ஒரு விதமாக அது அமையும். செங்கோட்டையன் வந்து தாய் கழகத்துக்கு திரும்பினாருங்க, 2 பேருக்கு ஒத்து போச்சுங்க, அவருக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபீசிபிள் ஃபார் செங்கோட்டையன் திருப்பி வருவதற்குன்னு ஒரு முடிவு ஏற்பட்டால் அந்த முயற்சியில பிஜேபி இறங்குமானா இறங்கும். ஏன்னா அவர்கள் அந்த ஈரோடு பக்கத்துல அது வந்து திரு ஸ்ரீராம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்பப்பட்டா இறங்குவாங்களா, இல்ல உங்க விருப்பம் எதா இருந்தாலும் இதை செஞ்சாதாங்க நம்ம ஜெயிக்க முடியும்னு புஷ் பண்ணுவாங்க சார். அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணாம நீங்க அதை பண்ணவும் முடியாது. அதனால அவர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த மனநிலையில தான் இருப்பாரு. செங்கோட்டையன் தனக்கு கீழே இருந்தா போதும், அவருக்கு அவ்வளவுதான் வேணுமே தவிர அது ஒரு ரிபல் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து வரும்போது அந்த ரிபல்லியன் பொசிஷன் போயிட்டு திருப்பி வந்துட்டாருன்னா அவருக்கு அது ஸ்ட்ரென்த் தான் அது. அதனால அவர் அதை ஒரு வரவேற்பார். அதே மாதிரி இவரும் வந்து உங்களுக்கு சொல்லுங்க ஸ்ரீராம், டிடிவி தினகரனையும் அவர் ரிபல்லியன் பொசிஷன்ல உட்கார்ந்து திருப்பி அவர் வந்து அரவணைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவர் ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா டிடிவி தினகரன் அவருக்கு த்ரெட்டே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. சரி, அதை வந்து இபிஎஸ் அவர்கள் அதுல என்ன முடிவெடுக்க போறாருன்றதை தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து புது சப்ஜெக்ட் கிடையாது, பழைய சப்ஜெக்ட். இதுல சிக்கல் ஓபிஎஸ்க்கு தான். ஓபிஎஸ்க்கும் சிக்கல் தான். டிடிவி தினகரன் அவர்களும் பழனிசாமியை ஏத்துக்க மாட்டேன்னா 20% வச்சிருக்கிற அவரு இவரு ஏத்துக்க மாட்டாருன்னா 5% வச்சிருக்கிற இவரு எப்படி ஏத்துக்குவார்? வாய்ப்பே கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமானது நயினார் நாகேந்திரனோட வியூஸை நம்ம கடந்து போறோம். அவரே என்ன சொல்றாருன்னா கூட்டணியில் ஆட்சி, துணை முதல்வர் வேணும் அப்படின்லாம் எந்த லூஸ் டாக்கும் பேசுறது இல்லை. அவர் அமைதியா இருக்காரு. என்ன சொல்றாருன்னா ரெட்டை இலக்குல வாக்கு வாங்குவோம், அது வந்து நீங்க 11 கூட வச்சுக்கலாம். புரியுதா? 20 சீட்டு போன வாட்டி வாங்கினாங்க. ஆனா 20 வாங்கி 16 தோத்து போன வாட்டி எங்களுக்கு ஒரு 2-3 கம்மியா கொடுத்தா கூட பரவாயில்ல. கம்மியா வாங்கிட்டு அதுவே அதிகமா ஜெயிக்கிறாருன்னா அதுவே போதும். இல்ல அதுல பாஜக பார்வையில் பாக்குறப்ப திரு அண்ணாமலை இருந்திருந்தா அவர் இப்படி இருந்திருக்க மாட்டாரு. இவர் ஏன் வழக்கம் போல திரும்பவும் பணிஞ்சு போகல? நிறைய அண்ணாமலை ஃபேக்டர் இருக்கே. இப்போ இன்னைக்கு என்ன பேசுறாங்க, என்டிஏ சேர்ந்து இருந்தா அமித்ஷா கூட என்ன சொல்றாரு, அதிமுக என்டிஏ கூட்டணியா அன்னைக்கு இருந்திருந்தா
ஒரு 7 MP வந்திருக்கோன்றாங்க, 38% வாக்குன்றாங்க. அதை கெடுத்து விட்டது யாரு? அண்ணாமலை தானே. நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரி கிராஸ் பண்றது இல்லையா? பிஜேபியை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கேவோட ரீஜனல் ஹெட்டும் பிஜேபியோட ஸ்டேட் ஹெட்டும் அங்க வந்து பிரச்சனை இல்லாம தானே போறாங்க. திரும்பி இவர் வந்து ஆரம்பத்துல விஜயோடைய லவ்வர்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணி விட்டாரு. அவரை பத்தி பேச அவரை டிஃபெண்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணி விட்டாரு. நியாயம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப ட்ரிக்காக தேவையில்லை தோத்து விட்டாரு. நான் சொல்றேன், சரி விஜய், நான் வந்து விஜய் வந்து பிஜேபி இன்னும் காத்திரமா எதுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுல எனக்கு வேறுபாடு இல்ல. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா ஆன்டி பிஜேபி வாக்குகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ரொம்ப ஆக்டிவா பலன் கொடுத்தது ஆன்டி டிஎம்கே வாக்குகள். அதாவது 71க்கு அப்புறம் பேக் டு பேக் எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சது இல்ல. 5 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதனால திமுக எதிர்ப்பு மட்டுமே நம்ம அரசியல் விஜய் நினைக்கிறாரு. அது நான் சரி தப்புன்னு சொல்ல, பட் அததான் ஒரு கூர்மை. அது தேவையில்லை. நம்ம ஏன் பிஜேபியை தொடரணும்ன்ற இடம். அதாவது சார் அவங்க எதிர்த்து நானும் எதிர்த்தா அதுக்கு என்ன பலன் அப்படின்றாரு. ஆனா அவர் பிஜேபியோட போகாமலும் இருக்காருல்ல. அதான் அப்ப நன்றி கூட சொல்லல. ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணதுக்கு ஏடிஎம்கேக்கு நன்றி, பிஜேபிக்கு நன்றின்னு சொல்லல. ஒரு இடைவேளைக்கு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறாரு. ஜீவா, எல்லாரும் சுருக்கமா நிறைவு கருத்தை சொல்லலாம். தமிழக அரசியல் சூழல்ல இனி என்னென்ன மாற்றம் நிகழக்கூடும் சுருக்கமா சொல்லுங்களேன். இல்லை, நான் பார்ப்பது தமிழ்நாட்டு மக்களிடம், அதாவது திமுக கட்சியிடம் பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு பார்க்கல, தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜக எதிர்ப்பு இருக்குங்க. சரி, பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் வீரியமா இருக்கு. பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு, ரெண்டே கான்செப்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிதான். ஆமா, இந்த விஜய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு சீன்ல இல்லதான். உங்களுக்கு ஓரளவுக்கு பாஜக வரக்கூடாது, டெல்லி நம்மளை அட்டுழியம் பண்ணுதுன்னு நினைக்கக்கூடியவங்க பாஜக எதிர்ப்பு வலு எதுன்னு பார்ப்பாங்க. அது திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேற யாருக்கும் அந்த ஓட்ட என்ன மாற்றம் நிகழலாம்னு நீங்க யூகிக்கிறீங்க? ஆக்சுவலா விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி இன்னும் கூர்மையா ஆன்டி டிஎம்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது அர்த்தம் இல்லாம செய்யறாரு. இன்னும் காத்திரமா செய்யணும், சப்ஸ்டன்ஸோட செய்யணும். பிஜேபியும் அவர் ஸ்பெல் அவுட் பண்ணி எதுக்கணும். ஏன்னா அது அவருக்கு பொலிட்டிக்கலி பெனிஃபிஷியலா கூட இருக்கும் இல்லையா? ஏன்னா திமுகக்கு பலன் கொடுத்திருக்கு, அதே மாதிரி இவருக்கு கூட கொடுக்கலாம்ல. அதாவது 2 எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்குறதுக்கு ஒரு ஜனநாயகனை பத்தி கவலைப்படாம எதுக்கணும்னு சொல்றீங்க. கோட்டி சொன்னார்ல, ஜனநாயகன் எங்க அரசியல் அவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? வைக்க மாட்டாரு. சுருக்கமா அதாவதுங்க, பிஜேபி எதிர்த்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் செய்ய மாட்டாருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். எதிர்த்துலாம் பேச மாட்டாரு. ஆனா ஒருவேளை தாவேகா வந்து பிஜேபி கூட்டணி, என்டிஏ, அதிமுக கூட்டணியில போச்சுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை நோக்கி அவங்க போவாங்க. அந்த பர்செப்ஷன் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அந்த பர்செப்ஷனுக்கு அந்த 4% ஒரு 8% ஓட்டு தேவை. அந்த வாக்குக்கு வேண்டிதான் அவங்க விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு. அந்த ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஷிஃப்ட் நடந்ததுன்னா ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட சிக்கல், பெரிய சிக்கல். விஜய்க்கு ஓட்டு குறையுங்க. ஏடிஎம்கேவோட அவர் போனார்னா விஜய்க்கு சொல்லுவாங்க. இப்ப ரகு அவர்கள் சொல்றாருல, விஜய்க்கு ஒரு பிம்பம் இருக்குன்னு. ஏடிஎம்கே பிஜேபியோட போயிட்டாலோ அல்ல ஏடிஎம்கேவோட போனா 2021 தேர்தல் வந்து விஜய்க்கு நல்லா இல்ல முடிஞ்சிரும், ஜெயிச்சிருவாரு, அரசியல் காலி ஆயிடும். என்ன மாற்றம் நீங்க எப்படி யூகிக்கிறீங்க சுருக்கமா ஸ்ரீராம்? விஜய் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்குள் வந்தால் நான் வந்து இவர் கோட்டீஸ்வரன் சொன்னவர் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும். விஜய் வெளியில் இருந்து காங்கிரஸை திமுக கூட்டணி விட்டு வெளியே எடுப்பதற்குண்டான முயற்சிகள் பல தரப்புகள் செய்யும். அது நடந்தால் கண்டிப்பாக திமுக தோல்வி உறுதியாகும். இல்லைன்னா இப்போதைக்கு ஆஸ் சிச்சுவேஷன் அட்வான்டேஜ் டிஎம்கே. அந்த பல தரப்புல பிஜேபி ஒன்னா காங்கிரஸ் வெளியில திமுக கொண்டு வரதுல மெயின் தரப்பே அதான் கண்டிப்பா இருக்கும் சார். பாராட்டி சொன்ன அவங்க தைரியமா செய்வாங்க. நன்றி, பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற